நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், எப்படி டேட்டெல்லாம் ரிட்ரைவ் பண்ண? சீக்ரெட். சொல்லு கார்த்திக். வேற எங்க இருந்து எடுக்க முடியும்? உன் ஆர்டிஸ்ட்ல இருந்தா. சேகர் முடியாதுன்னு சொன்னாரே. எங்க சேகரால முடியாதுன்னு அர்த்தமா? சேகரை விட தாத்தாலாம் இருக்கானுங்க, அவங்க தான் எடுத்து தந்தாங்க. சேகர் கிட்ட இருந்து எப்படி ஹார்ட் டிஸ்க் வாங்குனீங்க? எங்க என்னங்க நீங்க இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால நம்ப முடியல. அதான். அப்போ நீ என்ன நம்பல? உண்மையில நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா எப்படி முடியும்னு யோசனையா இருந்தேன். நேற்று ராத்திரி நம்ம ஐடி ரூம்குள்ள கார்த்தி ஏசியை பிரிச்சு கயிறு கட்டி உள்ள இறங்கிட்டான். என்னங்க சிரிக்கிறீங்க? கோவில்பட்டிக்காரங்க மிஷன் இம்பாசிபிள் படம் பார்த்திருக்க மாட்டாங்களா என்ன? ஓ, அந்த படத்தை பார்த்துட்டீங்களா? அப்ப வேற கதையை சொல்றேன். அதாகப்பட்டது. அந்த கதை என்னடா இது, நாங்க செஞ்ச முதல் வேலையை இப்படி ஆயிடுச்சே, கடவுளே என் வேலையை வேணா எடுத்துக்கோ, ஆனா ராஜி வேலைக்கு மட்டும் எந்த ஆபத்து வரக்கூடாது நான் வேண்டேன். ஐயோ சாரி, கார்த்தி கண் கலங்க வேண்டாம். முருகா காப்பாத்துன்னு வேண்டிட்டே படுத்துறான். அப்போ பார்த்தா ஒரு சின்ன குழந்தை ஆக்சஸ் கார்டு கூட இல்லாம நடந்து உள்ள வருது. அது யாரு? முருகனா? அவரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கையில வேலை காணோம், அதுக்கு பதிலா ஆர்டிஸ்ட் இருக்கு. போதுண்டா, ஒருடா முடிச்சிடுறேன். கையில ஆர்டிஸ்ட் கூட வந்த குழந்தை அத கார்த்திகையில குடுத்துட்டு கெக்க சிரிக்குது. யாம இருக்க பயமேன்னு சொல்லி மாயமா மறந்துடுச்சு. போதும் இந்த ராமநாராயண கதை, நான் வேலையை பாக்குறேன். இன்னொரு வாட்டி இதை எப்படி பண்ணீங்க கேட்க மாட்டீங்களா? விஷ்ணு, எஸ். எனக்கு வேலையே ஓட மாட்டேன், இந்த மண்டல கொடையுது. அதை எப்படி ரிட்ரைவ் பண்ண சொல்லு? ஐயோ லக்ஷ்மி வேணாம். ஏ என்னாச்சு? பயங்கரமான கதை சொல்லுவாங்க. சொல்லட்டும். நேத்து ராத்திரி நம்ம ஐடி ரூம்குள்ள ஏசிய பிரிச்சு கார்த்திக் கயிறை கட்டி உள்ள இறங்கிட்டான். இத சொல்லிதான் என்னையும் வெறுப்பேத்துனாங்க. ரொம்ப ஓவரா தான் சீக்ரெட்டை மெயின்டைன் பண்றீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம ஐடி டீம்ல முடியாதுன்னு சொன்னாங்க, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் முடிச்சு கொடுத்தாரு, அவ்வளவுதான். யார் அந்த பில் கேட்ஸ்? அதை மட்டும் சொல்ல முடியாது. என்ன மீட்டிங் இங்க? இன்னைக்கு நைட்குள்ள ஒர்க் முடிச்சானோ? ஒர்க் ஃபாஸ்ட் கைஸ். எஸ் பாஸ். சரி, மொத்த ஃபைல்ஸையும் எதுல வச்சிருக்கீங்க? ராஜியோட சிஸ்டம்ல தான். ராஜியோட இல்லையா? ஆமா. ஏன், ஏதாவது பிரச்சனையா? அதுல சேவ் பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். கௌஷிக், ஒரு தடவை தப்பு பண்ணவனுக்கு தான் அதோட பெயின் தெரியும், மிஸ் பண்ணதோட வேல்யூ தெரியும். நம்மளை விட அவங்க நல்லா கவனமாக இருப்பாங்க, மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. பயப்படாதீங்க. பார்த்துக்கோ. பார்த்துக்கலாம், விடுங்க. அதுவும் இல்லாமல் தப்பு பண்ணவங்களுக்கு அவங்களோட தப்பை அவங்களே சரி பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்ல. எப்பா, உனக்கு சைக்காலஜியில் நிறைய நாலேஜ் இருக்குதான், ஒத்துக்கிறேன். எப்படியோ இன்னைக்கு வேலையை முடிச்சா சரி. லக்ஷ்மி கம். மச்சான், இந்த கௌஷிக் நல்லவனா கெட்டவனா? தெரியலடா. இது கூடவா தெரியல? அவன் கடவுள் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவைடா. நம்மள இப்படி அடிக்கடி திரும்பி பார்த்துக்கிறோன்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க? நம்மள அடிக்கடி திரும்பி பார்த்துட்டு இருக்க ஒருத்தன் தான். என்னடா என் பேர் அடிபடுது? இல்லடா, நீ வல்லவன் நல்லவன் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நீ என்னை பத்தி அப்படிலாம் சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. தெரியுதுல, மூடிட்டு வேலையை பாடுற. ஓகே மச்சான். டேய், எதுக்குடா ராஜியை பத்தி சிரிச்ச? மச்சான், நீ தானே வேலையை பார்க்க சொன்ன, நீ பாதி நேரம் பாக்குற வேலையே தானே. எங்க ராஜி, உண்மைதான் நான் சொல்றது. ஹலோ, வேலையை பார்த்தா வெண்ண. எஸ் மேடம். ராஜி, ஃபைல்ஸ் எல்லாம் உனக்கு மெயில் பண்ணிட்டேன். பார்த்தேன். யார் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணது? கௌஷிக் தான் பண்றான். உன்கிட்டயும் ஒரு பேக்கப் இருக்குல்ல? பத்திரமா வச்சிருக்கேன். சும்மா ஒரு எச்சரிக்கை தான். என்னது? பாவம், ராத்திரியில ஒர்க் பண்ணிருக்காங்கல்ல. அதுக்கு இப்படிதான் ஆபீஸ் ஹார்ஸ்ல தூங்குறதா? தூங்கட்டும் விடு. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? தூங்குறாங்கன்னு நினைப்பாங்க. இவங்க கூட சேர்ந்து சேர்ந்து உனக்கும் குசும்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்படி தூங்குறாங்க பாரு. தண்ணி ஊத்தி விட்டுறலாமா? சீச்சி, தூங்குறவங்கள பார்த்தாலே ஏதாவது பண்ணணும் போல இருக்கே. என்ன பண்ண போற? ஃபெவிகால் வச்சு வாயை ஒட்டி விடுற.
அடி பாவி, சரி, தலையில முட்டை உடைச்சு ஊத்துவா? நீ கிளம்பிங்க இருந்து. சரி, சின்னதா ஏதாவது பண்ணலாமா? என்ன பண்ணாலும் விஷ்ணுவுக்கு பண்ணு, கார்த்தியை டிஸ்டர்ப் பண்ணாத. பாரா, அவன் தூங்கட்டும். ஏய் லக்ஷ்மி, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏன் என்ன வேணா நினைக்கட்டும். கொடுத்த வேலை ஏதோ செஞ்சிரோம்ல, அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? கம்மனு இரு. ஏய் பாவம் அவரு. ஆபீஸ்ல தூங்கினா இதுதான் பனிஷ்மெண்ட். ஹே, என்ன லட்சுமி இது? சும்மா நம்ம விஷ்ணுவை அழகுபடுத்துதா. நானும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ஏய், Facebookல எல்லாம் போடக்கூடாது, ஓகேவா? சரி. தேங்க்ஸ் லட்சுமி. அடி பாவி, நீயே அவனுக்கு ஃபேஸ்புக் ஐடியாவை கொடுத்துட்ட போல இருக்கு. ஏய், இந்த அழகு ஆபீஸோட முடிஞ்சிட கூடாதுல்ல, அதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடி பாவி, நீயே அவனுக்கு ஃபேஸ்புக் ஐடியாவை கொடுத்துட்ட போல இருக்கு. ஏய், இந்த அழகு ஆபீஸோட முடிஞ்சிட கூடாதுல்ல, அதான். ஏங்க என்ன இது? எனக்கு எதுவும் தெரியாது, லக்ஷ்மி தான். என்னங்க இது? ஹே, ஒரு ஃபன். என்ன பண்ணு? இங்க ஒருத்த பத்துட்டு இருக்கான்ல, இவனு பண்ண வந்தானே. ஏய், பண்ணலாம் தான் இருந்தேன், ராஜி தான் வேணான்டா. ஒரு உரிமையா பண்றதுதான் விஷ்ணு. பாருங்க, அவங்களால அவங்க காப்பாத்திட்டாங்க, நீ உங்களை அசிங்கப்படுத்திட்ட. போ. ஏய் விஷ்ணு, விஷ்ணு. கொஞ்சம் அழகுதான். உனக்கு பெரிய மீசையெல்லாம் வருமா? அவ்வளவுதானா? எங்க அப்பா மாதிரி அருவா மீசை வளராதா உனக்கு? சாரி, உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். தேங்க்ஸ், எனக்காக நீ பண்ண எல்லாத்துக்கும். ராத்திரியெல்லாம் கண் முழிச்சிருந்தியா? எனக்காகவா? ஏன் ஏன் எனக்காக இதெல்லாம் பண்ற? இவ்ளோ கஷ்டப்படுற, உன்னை கஷ்டப்படுத்திக்கிற, எதுக்காக இதெல்லாம்? என்னடா நடக்க போகுது நம்ம வாழ்க்கையில? பின்னால என்ன வேணா நடக்கட்டும், இப்ப சந்தோஷமா இருக்கு, அது போதும். முழிச்சிட்டு இருந்தா அழகா சிரிப்ப, தூங்கிட்டு இருக்கியே, அந்த சிரிப்பு மட்டும்தான் மிஸ்ஸிங். குட் மார்னிங். குட் மார்னிங். எப்போ வந்த கௌஷிக்? வந்து ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு. எல்லாமே பக்கா இல்ல? பக்கா. நேத்தே எல்லாம் ட்ரையல் பார்த்தாச்சு. லேப்டாப்ல சார்ஜ் போட்டுட்டல்ல?
சிரிக்காத. இந்த மாதிரி பயங்கரமான சொதப்பெல்லாம் நம்ம நிறைய பண்ணிருக்கோம். அதெல்லாம் எப்போ ஃபுல் சார்ஜ் போட்டாச்சு. ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபோன் பண்றேன், இங்கே இருங்க. டீ சாப்பிட போறேன்னு கீழே இறங்கி போயிடாதீங்க. எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன். ஓகே. இந்த மாதிரி எத்தனையோ வாட்டி கிளைண்ட் எல்லாம் மீட் பண்ணியாச்சு. ஆனாலும் ஒவ்வொரு வாட்டியும் மீட்டிங் போறப்பவும் இதை கரெக்டா பண்ணணுமேனு பயமாவும் டென்ஷனாவும் இருக்கு. அதுதான் உங்க சக்சஸ்க்கு காரணம்னு நினைக்கிறேன். இப்படி ஏதாவது சொல்லிக்க வேண்டியதுதான். ஓகே, நான் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு கிளம்புறேன் கௌஷிக். ஓகே. ஹாய், அசத்துங்க. ஆல் தி தேங்க்யூ. பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இன்னைக்கு நல்ல நாள், ஆஸ்பிஷியஸ் டே. எங்க பார்த்தாலும் ஒரே கல்யாணம் தான். இவனை பாரு. டேய், ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்லாத. இல்ல பாஸ், நீ நிஜமாலே நல்ல நாள் தான். அசத்திட்டு ஆர்டரோட வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கு இந்த Dress நல்லா இருக்கு. இட்ஸ் சூட்ஸ் யூ. ஏங்க, நான் சொன்னதுக்கே சொன்னீங்களே, இப்போ இதுக்கு என்ன சொல்வீங்க? எப்பா, உங்க எனர்ஜி டாக்குக்குலாம் ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன். 1 o'clock தானே மீட்டிங்? நான் கொஞ்சம் முன்னாலே போய் கான்ஃபரன்ஸ் ரூம்ல தனியா உட்கார்றேன். அப்பதான் என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஓகே கைஸ், ப்ரே ஃபார் மீ. ஓகேங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தேங்க்ஸ். டேய், ஆல் தி பெஸ்ட், குட் லக். நாங்க ஒரு மேட்டர் சொன்னா ஹலோ. நீ உடனே திருக்குறள்லாம் சொல்ற. இப்பதான். எந்த மரத்தை பார்த்தாலும் கல்ல விடுறல. ஏய், அது நீடா, நான் இல்ல. ஏண்டா, சூசனுக்கு இவன் பிட்டு போடுறானா? இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கான். ஆமா பாஸ். உங்க 2 பேருக்கும் என்ன மனசுல பெரிய மன்மத குஞ்சுன்னு நினைப்பா? எஸ் பாஸ். டேய், உங்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டோட டெமோ நல்லா வரணுமேனு கொஞ்சமாவது டென்ஷன் இருக்கா உங்களுக்கு? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். முடிக்கிறது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. பிடிக்கிறது அது வேற. அது நம்ம கையில இல்ல. நம்ம கையில இல்லாத விஷயத்தை நினைச்சு நம்ம எப்பவுமே கவலைப்படக்கூடாது. என்னாச்சு? உள்ள டெமோ போயிட்டு இருக்கு. ஓ, டெமோ எப்போ முடியும் லக்ஷ்மி? முடிஞ்சிடும். அவங்க ஃபீட்பேக் எப்போ தெரியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல. என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அவங்க ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி நம்ம சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கான்னு பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஓ, வேற ஏதாவது சேஞ்ச் வேணும்னா சொல்லுவாங்க, நம்ம கரெக்ஷன் பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதானே. மொத்தமாக வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்கல்ல? 1-2 தடவை அப்படி நடந்திருக்கு. பொதுவா அப்படிலாம் நடக்காது. அப்படியே எல்லாரும் டென்ஷனா இருக்கும். என்ன இப்படி கேக்குற? இது கன்ஃபார்ம் ஆனாதான் கௌஷிக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். எனக்கு அப்ரைசல் டைம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் உங்க எல்லாருக்குமே அப்ரிசியேஷன் கிடைக்கும். இதுக்கு பின்னால இவ்ளோ மேட்டர் இருக்கா? பின்ன சேர்ந்தவனே இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுன்னா சும்மாவா? சரி, நீங்க கௌஷிக்லாம் டென்ஷனா இருக்கீங்க, ஓகே. ஆனா நாங்க எதுக்கு டென்ஷனா இருக்கணும்? நேத்து இந்த வாய் இப்படி பேசுச்சா? கார்த்திக் மட்டும் கான்ஃபிடென்ட்டாக இந்த எஃபர்ட் எடுக்கலனா நம்ம எல்லாருமே காலியாக இருப்போம். அந்த டென்ஷன் இன்னும் என்னை விட்டு போகலை. ராஜி, டென்ஷன் ஆகாதீங்க. நான் சும்மா லட்சுமி கலாச்சேன். அதானே பார்த்தேன். பாஸ், அடுத்த CEO நீங்க தான் பேசிக்கிறாங்க. முறைக்காதீங்க பாஸ், ப்ரொமோஷன்லாம் வரப்போது பேசிக்கிறாங்க, அதான் கேட்டேன். அதுக்குன்னு கம்பெனியை என் பேர்ல எழுதி வச்சிருவாங்களா என்ன? சிரிக்காத. ஏன் பாஸ் சீரியஸ் ஆகுறீங்க? பாஸ், வாழ்க்கையோட அதிசயம் என்னன்னு பாத்தீங்களா பாஸ்? என்ன? முந்தா நாள் வரைக்கும் வேலை இருக்குமா போகுமான்னு டென்ஷனா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்னடானா எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதுன்னு மனசு அல்லாடுது. இதான் பாஸ் வாழ்க்கை. போதுண்டா, உன்னெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னா நீலாம் என்ன ஆவேனே தெரியலையே. இதுல என்ன பாஸ் டவுட்டு? செத்தே போயிருவேன். என்ன விஷ்ணு, கௌஷிக்கே சிரிக்க வச்சுட்ட? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
எங்க என்னாச்சு? They are very happy. We done a great job. அப்பாடா எஸ். It's all because of you guys. பிசினஸ் ஹெட் நம்ம டீம்ல எல்லாரையும் மத்தியானம் மீட் பண்றேன்னு சொல்லிருக்காரு. அவரை மீட் பண்றோம். அங்க இருந்து நேரா 10 டவுனிங் போறோம் விஷ்ணு. எஸ் எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு. I'm really thankful to you guys. கௌஷிக், I'm really sorry. என் கோவத்தை ஃபுல்லா உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். I'm really sorry. சே நான்லாம் அதெல்லாம் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். தேங்க்ஸ் கௌஷிக். என்னோட பெரிய ஸ்ட்ரென்த்தே நீதான். தேங்க்ஸ் கௌஷிக். தேங்க்ஸ் லக்ஷ்மி. வெல்கம் சூசன். ராஜி, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் உன்னை முகம் கொடுத்து கூட பார்க்கல. எனக்கு புரியுது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. ஐ எம் ரியலி சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. விஷ்ணு, உன்னை எப்படி அப்ரிஷியேட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏங்க பாராட்டெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, வெறும் கொண்டாட்டம் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். கார்த்திக், எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. உன்னோட நம்பிக்கை தான் நான் இன்னைக்கு இங்க நிக்கிறதுக்கு காரணமே. நீ மட்டும் முடியாதுன்னு சொல்லியிருந்தா நான் இந்த வேலையை விட்டே போயிருப்பேன். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல கார்த்திக். தேங்க்யூ ஸோ மச். ஓகே கைஸ், ரிலாக்ஸ். நான் போய் மீட்டிங் முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே.